கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவரால் நடத்தப்படுகிறவர்கள், அவரால் பாதுகாக்கப்படுகிறவர்கள், அவரால் போஷிக்கப்படுகிறவர்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவன் அவருடைய மகிமையையும் காருண்யத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். அவருடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடும். நம்மை அழைத்த தேவன் சாதாரணமாக நம்மை அழைக்கவில்லை. அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழைத்த தேவனுடைய மகிமையும் காருண்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமா. அல்லேலூயா. அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினால் நம்மை அழைத்த தேவனை நாம் அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அறிந்து கொள்ளும் போது, தேவன் அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளும் போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையினால் நமக்கு தந்து அருளுகிறார். அல்லேலூயா. இந்த ஜீவனுக்கும், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் நாம் தேவ பக்தியாய் வாழ்வதற்கும் தேவையான திவ்ய வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கு கர்த்தருக்காக வாழணும்னு ஆசைதான், ஆனா என்னால என் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியல, உபத்திரவத்தை ஜெயிக்க முடியல, என்னால கர்த்தருக்காக வாழ முடியலன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு முடியல? இந்த வசனத்தை வாசிங்க. அவர் உங்களை அழைத்ததே அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலுமா. நீங்கள் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில முக்கியப்படுத்துங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்தரிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருடைய மகிமையை முக்கியப்படுத்துங்க. அவருடைய காருண்யத்தை முக்கியப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் அழைத்ததே அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நிரம்பினவர்களாக உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவனுடைய மகிமையை கொடுத்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆகவே நாம் அதை உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அதை உணர்ந்தவர்களை இந்த பூமியில் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவனை அறிந்து கொள்ள ஒப்பு கொடுக்கும் போது, நாம் தேவனை அறிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிக்கும் போது, நாம் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடும் போது, தேவன் நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையினால் நமக்கு தந்தருளுகிறாராம். ஹல்லேலூயா. தேவனுடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்து இந்த ஜீவனுக்கும்
இந்த பூமியில் நாம் தேவனுக்காக, ஜீவனுக்காக, கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று சொல்லி அவருக்காக வாழ, பக்தியாய் வாழ தேவையான வல்லமையினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய திவ்ய வல்லமையை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய திவ்ய வல்லமையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய காருண்யத்தையும் நீங்க முக்கியப்படுத்துங்க. தேவனை அறிகிற அறிவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, அடைந்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த ஜீவனுக்கும் இந்த தேவ பக்திக்கும் தேவையான அவருடைய திவ்ய வல்லமையினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தின்படியான விசேஷித்த அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் எங்களை அழைத்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், இந்த பூமியில் கர்த்தாவே உம்முடைய ஜீவனுக்காகவும், கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்காகவும், கர்த்தாவே தேவ பக்தியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஜீவனில் கர்த்தாவே உம்முடைய ஜீவன் கலந்து இந்த பூமியில் உம்முடைய ஜீவனுக்காக வைராக்கியம் கொண்டு வாழுகிற கிருபைகளை தாரும். கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று சொல்லி வாழுகிற கிருபைகளை தாரும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பக்தியாய் வாழுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். அதற்குரிய திவ்ய வல்லமையினால் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது நீர் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே ஸ்தோத்திரித்து 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 உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நிரம்பினவர்களை வாழ்ந்து கர்த்தாவே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதான உம்முடைய திவ்ய வல்லமையை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்போம், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.